சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தமிழகத்தில் இப்போதைய சூழலில் தேர்தல் நடந்தால் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்காக இப்போதே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர். அந்த அமைப்பானது வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. மொத்தம் 70,922 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இப்போதைய சூழலில் தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதன்படி இப்போதைய சூழலில் தேர்தல் நடந்தால் திமுகவுக்கே வாக்களிப்போம் என 17.7% பேரும் தெரிவித்துள்ளனர். அதிமுகவிற்கே வாக்களிப்போம் என்று வெறும் 0.4% வித்தியாசத்தில் 17.3% பேர் கருத்து கூறியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கே தங்கள் வாக்கு என 12.20% பேர் கூறியிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக 6% பேரும், பாஜகவுக்கு வாக்களிப்போம் என 5% பேரும், பாமகவுக்கே தங்கள் வாக்கு என 4.09% பேரும், காங்கிரசிற்கு வாக்களிப்போம் என்று 3.10% பேரும் தெரிவித்துள்ளனர். தேமுதிகவுக்கு 2.05% பேரும், விசிகவுக்கு 2% பேரும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1.4% பேரும் ஆதரவு அளிப்பதாக தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வாக்களிக்கப் போவது இல்லை என்று 6% பேரும், நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என 3.3% பேரும், பிற கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்று 10.16% பேரும் தெரிவித்துள்ளனர். இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட சமமான முடிவுகளை மக்கள் கொடுத்திருப்பது அரசியலில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது.